ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் vlog பார்க்கலாம். நம்ம ஆர்கே ஃபார்மபிக்கில் கோகனட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எல்லாமே நம்மளோட ஃபார்மில் விளைஞ்சது. இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ணுறதில்ல. தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபார்மில் இருக்க எந்த ஒரு மரங்களுக்குமே நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது 100% ஆர்கானிக் ஃபார்ம் நம்மளோடது. 3 to 4 months ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுற தேங்காய் எல்லாமே 20 டேஸ்க்கு அப்படியே காய விட்டுருவோம். அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணுவோம். அப்படி வைக்கும்போது நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் கிரேட் தேங்காய் மட்டும்தான் நம்ம காய வைப்போம். 2 to 3 டேஸ் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கொப்பரை கிடைக்கும். கொப்பரையை நம்ம எடுக்கும் பொழுதே ஃபஸ்ட் கிரேட் கொப்பரை தனியாகவும் செகண்ட் கிரேட் தனியாகவும் செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் கிரேட் கோகனட்டு மரச்சிக்கில் போட்டதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம மெஷின்லேயே போடுவோம். நம்ம ஃபில்டர் பண்ண ஃபஸ்ட் கிரேட் கொப்பரை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிவிடுவோம். அது நம்ம மெஷினில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி 3 times குவாலிட்டி செக் பண்ண தேங்காவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஆயில் எடுப்போம். ஃபில்டர் பண்ண ஆயிலில் ஒரு ஒயிட் கிளாத் கட்டி ஒரு நாள் முழுக்க சன்லைட்டில் வைப்போம். இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க மாய்ச்சர் எவாப்ரேட் ஆகணும் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகிறதுக்காக அப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே அதை எடுத்து நம்ம எகைன் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். நம்ம கோகனட் ஆயிலோட பியூரிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் பியூர் அண்ட் ஆர்கானிக்காக நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.